பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 34 முதல் 36 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 34வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் ஆண்டவர் சொல்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தலைவர்களாகிய ராஜாக்களும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு விரோதமாய் எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்க ஆண்டவர் அழைக்கிறார். மக்களை தேவன் விரும்பிய வழியில் நடத்த தவறி அவர்களை பேராசையிலும் அசுத்தத்திலும் சுயநலத்திலும் நடத்தப்படுவதை ஆண்டவர் வெறுக்கிறார். ஆவிக்குரிய விதத்தில் மக்களுக்கு உதவாமல் தங்களது சொந்த லாபத்துக்கென்று அவர்களை உபயோகப்படுத்தினார்கள். எனவே யூதா சிறைப்பட்டு போனதற்கு அவர்களே காரணமானார்கள். அவர்களை தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இத்தகைய உண்மையற்ற மெய்ப்பர்களுக்கு மாறாக எசேக்கியேல் தமது மக்களை உண்மையாய் விசாரிப்பவரும் தேவனுடைய இருதயத்துக்கேற்ற மெய்ப்பரை தேவன் அனுப்புவார், மேசியாவை ஆண்டவர் அனுப்புவார் என்பதை தீர்க்க தரிசனமாக உரைத்ததை நாம் இங்கே காண முடியும். தவறான முறையில் உபயோகப்படுத்துவதற்கு பதிலாக தேவனது மந்தை ஆசீர்வாதத்தின் மழையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வேதம் இங்கு உணர்த்துகிறது. மனுப்புத்திரனே, இஸ்ரவேலின் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மெய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மெய்ப்பருக்கு ஐயோ. இப்படி ஆண்டவர் இஸ்ரவேல் மெய்ப்பர்களுக்கு விரோதமாய் என் ஆடுகளை அவர் கையிலே கேட்டு மெய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடிக்கு அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 23வது வசனத்திலே, அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பதற்கு ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மெய்ப்பனாயிருப்பார். கர்த்தர் பிரசன்னத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தராகி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன், தாசனாகி தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பான். கர்த்தராகி நான் இதை சொன்னேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தில் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர், நானே நல்ல மெய்ப்பன் என்று மெய்ப்பன் தனது ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான் என்று சொல்லி ஆண்டவர் யோவான் 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாகவும் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 35வது அதிகாரத்திலே ஏதோமுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லி ஆண்டவர் எசேக்கியேலுக்கு உணர்த்துவதை குறித்து பார்க்கிறோம். ஏசாவின் சந்ததியராகிய ஏதோமியர் சேயீர் மலையிலே வசித்து வந்தார்கள். அவர்களுக்கு எதிராக எசேக்கியேல் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரவேலின் நிரந்தர எதிரிகள். இஸ்ரவேலும் யூதாவும் அழிந்த பின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் தேவன் அவர்களை அழிக்கப் போவதால் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக அவர்கள் எடுக்கும் எல்லா முயற்சிகளும் வீணாகும். இஸ்ரவேலை மீட்கும்படியாக தேவன் உருவாக்கும் திட்டங்களை அவர்களால் தடை செய்ய முடியாது என்பதை ஆண்டவர் இங்கே உணர்த்துகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேலின் சேயீர் மலைகளில் மலை பாழாகும். அவர்கள் இருக்கிற அந்த இடம் நிர்மூலமாகும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 36வது அதிகாரத்திலே இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிற சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். மனுப்புத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளுக்கு
விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிருக்கிறது என்று சொல்கிறாபடியால், இதோ ஆண்டவர் அந்த மலைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறதை குறித்து பார்க்கிறோம். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது, உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதியாருக்கு நீங்கள் பரியாசமுமாய் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை குறித்து பார்க்கிறோம். தேவன் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளிகளுக்கு அதை முழு இடத்தோடு ஆண்டவர் அங்கே உரைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு ஆழ்த்தத்துவம் கொடுத்து அதனோடு தேவன் நேரடியாக அந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். பட்சிக்கப்பட்ட தேசம் ஆசீர்வாதத்தின் தேசமாக மாற்றப்படும் என்பதையும் ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் பாலஸ்தீன தேசத்தை இஸ்ரவேல் சொந்தமாக்கி கொள்ளும்போது தீர்க்க தரிசனம் முழுவதுமாக நிறைவேறிவிடும். தங்களுடைய மீறுதல்களினால் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கினதினால் இஸ்ரவேலர்கள் அழிந்தார்கள். அவரது அழிவை கண்ட புறதேசத்தார் அதை கர்த்தருடைய பலவீனமாக கருதினார்கள். எனவே இஸ்ரவேலை அவர்களது தேசத்துக்கு திரும்பி வர பண்ண வேண்டும் என்று கர்த்தர் நோக்கம் கொண்டார். தம்முடைய பெரிய நாமத்தின் பரிசுத்தத்தை நிரூபிக்கும்படி இந்த நோக்கம் கொண்ட அது அல்லாமல் தங்களுக்காக அந்த காலத்தில் இஸ்ரவேல் கர்த்தராகிய தேவன் உன்னதமான தேவன் என்று இது உரைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராகிய தேவன் இதோ மனம் திரும்புகிற இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதத்தை அருளுகிற தேவன். அவரே தம் பிள்ளைகளுக்கு அவர் நித்திய ஜீவனை தந்து நித்திய காலமாய் அந்த அரசாட்சியிலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படும் உன்னதரான தேவன் தாமே தர்மையான தியானத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.